அது எந்த தைரியத்தில் அப்படி யோசனை பண்ணோன்னே தெரில. உள்ளார போய் பார்த்தா நடிகர் சரத்குமார் உட்காந்துருக்காரு. மீடியா வாய்ஸ்ல என் சம்பளம் 18,000 ரூபா. அதுவும் நான் சொல்லிடுறேன். ஏர்னிங் பிரிட்டி வெல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுறது பியர் குச்சினே வந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இப்போலாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணியிருக்கேன் நான் அந்த டைமில். ஹே கைஸ், இப்போ என்னோட கிரேபிள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஆஃபீஸ் வந்து அப்படி லைட்டாக காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு வந்து 2 days வந்து ஃபுல்லாக மீட்டிங் இருந்தது வேறு டீம்ஸோட. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஏரியா மாதிரி. இங்கே வந்து ஃபுல்லாக பெஞ்சஸ்லாம் ஒன்றா போட்டு அடுத்த ஸ்ப்ரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறாங்கன்னு ஃபுல்லாக பிளான் பண்ணிடுவாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டிஎம்ல வந்து தேவர் ஆஸ்கிங் மீ வாட் டு யூ டூ, கனடாவில் எப்படி போனீங்க அதெல்லாம் கேட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து இட்ஸ் வெரி வெரி லாங் ஜேர்னி, வெரி லாங் ஸ்டோரி. ஸோ ஐ ட்ரை டு பிரேக் தட் ஸ்டோரி இன்டு மல்டிபிள் பார்ட்ஸ். இன்னைக்கு வந்து பிகாஸ் ஐ எம் இன் மை ஆஃபீஸ், ஐ வில் டாக் about my career and எப்படி நான் வந்து ஒரு சின்ன 6,500 rupees என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 2009ல, and then how did I like grow from there to now working for it's a pretty large company and working as a product designer. எனக்கும் வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து ஃபஸியாக இருக்கு. I don't remember everything and I'll try to keep it as concise and as simple as possible, but just a glimpse into how I approached my career, நான் என் கரியர் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணேன் and how did I reach where I am right now. In no way is my story a success story. In fact, என்னோட story is not a great story for inspiration. ஏன்னா நான் ரொம்ப I tried lot of different things. I wasted a lot of my years and I've always tried to do things that I have enjoyed doing. So அது usually அது பண்ணாலே வந்து your growth trajectory tends to be a little bit slower, but at the end of the day I've been comfortable in what I have been doing. So நான் வந்து 2003ல லோயலால வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் செய்தேன். 2006 passed out. 2006ல முடிச்சுட்டு இமீடியட்டாக நான் வந்து யூகே போனேன் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு பயங்கர பெரிய சொதப்பல். ஏன்னா நான் அங்கே மாஸ்டர்ஸ் பண்ண போகும்போது I did not have any confidence. ஒரு ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸுக்கு போனேன். I did not have any confidence. என் கூட படிக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாங்க. ஸோ I felt lot of inferiority complex. ஸோ நான் அந்த கோர்ஸ் வந்து பாதிலே வந்து விட்டுட்டு I dropped out of that course and then I came back to இந்தியா வந்துட்டு நான் வந்து சினிமா லைனில் இல்லைனா டிவி லைனில் அதில் தான் வந்து என்னோடய கரியர் பில்ட் பண்ணணுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ I was struggling. நான் கொஞ்சம் என்னோடய சீனியர்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து டிவி ஃபில்மில் இருந்தாங்க, சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அப்படியே கான்டாக்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போவோம். இப்போ விஜய் டிவியில் வந்து நீயா நானாக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சேனலில் கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாம் ஃப்ரீலான்ஸை இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டிவி சீரீஸ் ஒன்று பண்ணலாம் இன்னும் ஒரு ஐடியா ஒன்று வந்தது. அவன் தான் ப்ரொடியூசர். அவன் பேர் டாமினிக். அவன் வந்து என் சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன்னா வந்து சில யாட் ஸ்டிக் வச்சுருக்கானா, அதெல்லாம் வந்து அந்த குவாலிட்டி யாட் ஸ்டிக்லாம் நான் வந்து செக் பண்ணால் தான் அவன் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவான்னு சொல்லியிருக்கான். பட் டாமினிக் வந்து வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ வி டிசைடட் தட் ஹீ வில் ப்ரொடியூஸ் அண்ட் ஐ வில் டைரக்ட்னு சொல்லிட்டு, அது எந்த தைரியத்தில் அப்படி யோசனை பண்ணோன்னே தெரில. பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், அது சில எபிசோட்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அதான் கல்லூரி சாலை, என் சேனலில் பார்த்தீங்கன்னா கல்லூரி சாலைன்னு ஒரு ப்ரோமோ அப்புறம் சில எபிசோட்ஸ்லாம் போட்டிருப்பேன். பண்ணோம். அதுவும் வந்து லான்ச் கூட ஆகலை, டெலிகாஸ்ட் கூட ஆகலை. அது அப்படியே அதில் ஒரு 1.5 years வந்து I fizzled out. So 2007ல I came back 8, I wasted my 2008 I completely wasted. 2009ல வந்து I didn't know what to do. வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். காலைல சாப்பிடுவேன், ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், லஞ்ச் சாப்பிடுவேன், டின்னர் சாப்பிடுவேன், டிவி பார்ப்பேன், டிவி சீரிஸ் பார்ப்பேன். கிட்டத்தட்ட 6 months நான் வந்து I was just like, பிகாஸ் அந்த டிவி சீரிஸ் கிக் ஆஃப் ஆகலை. I felt like a loser. ஷிட், நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படி பண்ணிட்டோம். Like how will I face the outside world? ஆரம்பிக்கும் போது we started with so many dreams. எதுவுமே வந்து நடக்காத போது I was like completely down. ஸோ அந்த டைமில் வந்து என் கசின் ஒருத்தன், என் கூட அவனும் விஸ்காம் பண்ணா, தீபக்னு என்னோட கசின். அவன் வந்து சென்னை வந்து ஒரு இன்டர்வியூ, கால் சென்டர் இன்டர்வியூக்கு வந்து வீட்டில் தங்கியிருந்தான். ஸோ அவன் வந்து அந்த கால் சென்டர் இன்டர்வியூ போகும்போது நான் தான் அவனை ட்ராப் பண்ணேன். ஸோ அப்போ ட்ராப் பண்ணும்போது நீயும் சும்மா அப்ளை பண்ணுறான்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு பிரிண்ட் அவுட் சென்டர் போயிட்டு ஒரு ரெசுமே டக்குன்னு ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு கால் சென்டருக்கு அப்ளை பண்ணி வேலையும் கிடைச்சிடுச்சு. ஆனால் வெளியில் யாருக்கிட்டமே சொல்ல நான் வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன்னு. ஏன்னா அது வந்து ரொம்ப எம்பாரசிங்காக ஆகிடும்.
அப்படின்னு சொல்லி ஐ டென்ட் டெல் எனிபடி தட். ஸோ அப்படியே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அவனை வந்து நைட் ஷிஃப்ட் கால் சென்டரில் போகும்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது. நான் அப்போ வந்து கால்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த டிவி சீரிஸ் பண்ண நிறைய பேமெண்ட்லாம் பெண்டிங்கில் இருந்தது. எவன் காசு கேட்டு உயிரெடுக்க போகிறான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த தீபக் என் கசன் கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு நீடுறான்னு சொன்னால் அவன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு கேட்டால் ஏதோ ஒரு சின்ன ஏஜென்சி வந்து என்னோட ரெஸ்யூமே வந்து ஐ திங்க் நான் மான்ஸ்டர்லேயோ எங்கேயோ போட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் சரி ஓகே இந்த கால் சென்டர்லேயே வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது, அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்ச லைனில் எதனா ஒன்று போகலான்னு சொல்லி நான் காலேஜ் படிக்கும் போது காலேஜ் ப்ராஜெக்டாக சில டிசைன் ப்ராஜெக்டில் வச்சுருப்பேன். அதெல்லாம் நான் வந்து போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஏஜென்சி. போய் பார்த்தா அந்த ஏஜென்சியோட க்ரியேட்டிவ் ஹெட் வந்து என்னோட சீனியர். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அவர் ஃபைனல் இயர். பார்த்து ஹாய் சொல்லிட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணி டிசைன்லாம் பார்த்து எல்லாம் ரொம்ப பேசிக். இப்போ அந்த டிசைன் பார்த்தா அப்படியே காரி துப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஐ புட் ஆல் தட் டுகெதர், வென்ட் டு தி இன்டர்வியூ. 8,000 rupees வந்து சேலரின்னு பேசினோம். கார்த்திக்னா அவர் தான் வந்து ஓனர் அந்த ஏஜென்சிக்கு. பேசி முடிச்சுட்டு ஓகே நம்ம அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்ச லைன்னு டிசைனிங் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அப்போ கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன். கம்ப்யூட்டரில் வந்து ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ண தெரியும். ஸோ ஒரு பேசிக் டிசைன் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் சேர்றேன். அந்த கார்த்திக் அவர் வந்து இஸ் அ நைஸ் கை. அவர் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி 8,000 என் பட்ஜெட்லேயே இல்லை, நீங்கள் 6,000 ஓகேயா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து என்னடா, ஏன்னா அந்த கால் சென்டரில் 12,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். 8,000 சொன்னோம், இப்போ திருப்பியும் 6,000. பட் ஐ வாஸ் லைக் ஓகே சரி ஏதோ நம்ம லைனில் வந்து தெரிஞ்ச நம்ம அட்வர்டைஸிங் தெரிஞ்ச லைன்லேயாவது போயிடலான்னு ஐ சரி ஓகே ஃபைன் லெட்ஸ் டூ இட். ஸோ அந்த ஆக்சிஸ் ஆட்ஸில் வந்து ஒரு 2 months 2.5 months தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிபின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு காலேஜ் டைமில். இப்போ சிபி டாமினிக் எல்லாமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மாதிரி தான் அந்த 2 நாயங்களும் எனக்கு. இன்ஃபேக்ட் என்னோட அக்காவோட பசங்க 2 பேருக்குமே வந்து பேப்டிசமுக்கு அவங்க தான் காட் பேரண்ட்ஸ் அது மாதிரி. ஸோ அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி டே ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறியான்னு கேட்டான். அது பண்ணுறேன்டா, ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு சின்ன ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஒரு 1,000 ரூபா வந்தாலே அன்றைக்கி வந்து அந்த மாதம் வந்து ஒரு ஹாப்பி மந்த் எனக்கு. அவன் வந்து சரி ஓகே நீ நடிகர் சங்கம் போன பார்க்கணுன்னு சொன்னாங்க. இல்லை அவன் வந்து ஒரு கான்டாக்ட் கொடுத்தான், ஒரு லேடி அவங்க வந்து ஃபோன் பண்ணி நடிகர் சங்கம் போய் நடிகர் சங்கம் போங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நடிகர் சங்கமில் என்ன ஃப்ரீலான்ஸு, அப்போ எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இதெல்லாம் சரத் சாரை போய் பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு அப்போ ஸ்ட்ரைக்கே ஆகலை. அப்புறம் நடிகர் சங்கம் போயிட்டு அது ஒரு மேகசீனுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு உள்ளார போய் பார்த்தா நடிகர் சரத்குமார் உட்காந்துருக்காரு. அவர் வந்து he was very friendly, வாங்க ஹாய் ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்டுட்டு இது மாதிரி நான் ஒரு மேகசீன் ஒன்று பொலிட்டிக்கல் மேகசீன் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதுக்கு டிசைனர் பார்க்குறோம், நீங்கள் பண்ணுறீங்களான்னு. நான் ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. சார் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி ஒரு கொஞ்சம் சாம்பிள்ஸ்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒரு 2-3 days கழிச்சு கொஞ்சம் சாம்பிள்லாம் பண்ணி வந்து காமிச்சேன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரீலான்ஸ் வந்து ஒரு 2 மாதம் பண்ணிவிட்டு தென் இந்த ஆக்சிஸ் ஆட்ஸில் வந்து வேலை வந்து விடலான்னு முடிவு பண்ணேன். சேலரி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டு இருந்தது. எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு அங்கே அவ்வளோ சிங்க் ஆகலை. ஸோ நான் வந்து சரத்குமார் சார்கிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி. சரத்குமார் சார் இல்லை, அந்த ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கள பற்றி நான் நிறையா பேச விரும்பல, ஏன்னா பேசினா அசிங்கமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, மென்டலி எமோஷ்னலி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் டாபிக். பட் அவங்க கூட தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தான். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி ஐம் லுக்கிங் டு ஃபார் ஃபுல் டைம், வுட் தேர் பி பாசிபிலிட்டி ஆஃப் ஃபுல் டைம்னு கேட்டால் அவங்க இமீடியட்டாக சரத்குமார் சார்கிட்ட பேசிட்டு ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ அவர் வந்து ஃபுல்லாக டேரெக்டாக என் கூட தான் வந்து மெயிலெலாம் வந்து இந்த டிசைன் இதுதான் ஆர்டிக்கல் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஆஃபீஸ்லாம் கிடையாது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐம் கோயிங் டு ஜாயின். தென் ஐ ஜாயின்ட். அவர்கிட்ட ஃபுல் டைமாக சேர்ந்தேன். பட் ஐ வாஸ் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா ஆஃபீஸ் இல்லை. அவரும் ஆஃபீஸ் போட்டுட்டு இருந்தார். ஒரு 1 month டைமில் ஒருத்தர் வந்துட்டார். நான் மட்டும் தமிழில் பேசிகிட்டு இருந்தேன், அவர் வெள்ளைக்காரர். ஸோ கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. எனிவே ஐ திங்க் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகிறேன். ஸோ கொஞ்சம் நான் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்து நான் வெறும் சீஃப் டிசைனராக சேர்ந்துட்டு பட் ஐ வாஸ் டூயிங் எவ்ரி திங். ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இது பண்ணுறது. ஸோ ஐ பிகேம் வெரி வெரி க்ளோஸ் வித் சரத்குமார் சார். அண்ட் தென்
அவர் வீட்டுக்கெலாம் அடிக்கடி போவேன், அவர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி டிசைன். ஸோ வி பிகேம் அன் அமேசிங் குரூப் அண்ட் வி வர் ஒர்க்கிங் டுகெதர். அந்த ஆஃபீஸில் நான் வந்து வெறும் டிசைனர், ஐ வாஸ் நாட் ஜஸ்ட் த சீஃப் டிசைனர், ஐ வாஸ் மேனேஜிங் அதர் பீப்புள், ஐ வாஸ் மேனேஜிங் பிரிண்டிங், I was going for interviews with other people. So it was a very very great learning time. So I for 1 year வந்து, but the lady வந்து கொஞ்சம் ரொம்ப mentally கொஞ்சம் tortured. As I became closer with Sharath Kumar sir, இவங்க வந்து கொஞ்சம் very emotional tortureலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. So at one point I decided to quit பண்ண. Sharath Kumar sir அவர் வந்து he tried to reason that யோசிச்சுக்கோ, I mean is this a good decision you are taking, but at the time I had decided that I wanted to move. So நான் அங்கே Sharath Kumar sir ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தினேஷ் குமார்னு ஒருத்தர் வந்து அடிக்கடி வருவார். அவர் அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சிருக்காரு. அவரும் நானும் வந்து we became very friendly. அவர் என் கூட தான் வந்து உட்காருவார், பேசுவார். So as soon as he came to know that I had left Media Voice and the magazine, he somehow got my contact number. கால் பண்ணி இது மாதிரி அபிஷேக் வாங்க, ஒரு சும்மா வந்து பாருங்க, நானும் ஒரு டிசைனர் தேடிட்டு இருக்கேன், இஃப் திங்ஸ் ஒர்க் அவுட் வெல் ஹில் பி கிரேட். ஸோ அந்த நான் குவிட் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸில் நடக்குது இதெல்லாம். ஸோ அந்த 2-3 வீக்ஸில் வந்து நான் வந்து திருப்பியும் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணோன்னு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா என் வீடு அண்ணா நகரில் இருந்தது. மீடியா வாய்ஸில் என் சம்பளம் 18,000 ரூபா. அதுவும் நான் சொல்லிடுறேன். வீடு அண்ணா நகர், பெசன்ட் நகரில் வந்து சரோஜ் ஆட்ஸோட ஆஃபீஸ் இருந்தது. சரோஜ் ஆட்ஸ் வந்து இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, இந்த லயன் டேட்ஸோட எல்லா டிவி கமர்ஷியலும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அந்த ஃபுல் சீரீஸ் லயன் டேட்ஸ், சிறப்பு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவருக்கு வந்து ஒரு ஹெசிடென்ட்டாக தான் போகிறேன் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம வெளில வந்துடலாம், ஒரு டீசன்சி கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு தான் போனேன். ஸோ அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து நான் க்ரியேட்டிவ் ஹெட்டே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, பட் அவர் வந்து எனக்கு க்ரியேட்டிவ் ஹெட் ரோல் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னார். அதில் சூப்பர் கூல், நம்ம வந்து க்ரியேட்டிவ் ஹெட்னு வெளியில் கெத்தாக சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் ஐ வாஸ் நோ வே ஸ்கில்டு டு பி அ கிரியேட்டிவ் டைரக்டர், சாரி டைரக்டர் இல்லை, கிரியேட்டிவ் ஹெட். போனேன், அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் வந்து சரி ஒரு பெரிய நம்பர் அடிச்சு விடலாம், ஏன்னா ஒரு சின்ன ஏஜென்சி அவர் எப்படி கொடுப்பாங்க அப்படி தான் நான் வந்து நினச்சேன். ஸோ ஐ செட் 25,000. நோ, ஆக்சுவலி ஐ செட் 20,000. நான் 18,000 வந்து இதில் வாங்கிட்டு இருந்தேன் மீடியா வாய்ஸில். ஸோ அவரோட 20,000, ஏன்னா 20,000 வாஸ் அ ப்ரிட்டி டீசென்ட் மணி. ஸோ 20,000 சொன்னால் அவர் இமீடியட்டாக வந்து ஐ வில் கிவ் யூ 25,000 அப்படி சொன்னார். எனக்கு அப்படியே வாரி போட்டுடுச்சு. லைக் 25,000 வந்து அவ்வளோ காசு எப்படி செலவு பண்ண கூட தெரியாது எனக்கு. So I was immediately shocked. I said okay, I'll join. ஸோ ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ். மை மாம் வாஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ வாஸ் ஏர்னிங். என் அக்காவும் வந்து அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் தி ஸோ தேர் தி ஒன்லி பர்சன் கான்ட்ரிபியூட்டிங். அண்ட் நான் வேலையும் விட்டுட்டேன், ரொம்ப டிபெண்டும் பண்ண முடியல. ஐ வாஸ் ஃபீலிங் பேட். ஸோ கீழே வந்தேன். அப்போ ஒரு பழைய புல்லட் வச்சுருந்தேன். கீழே வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி வேலை கிடச்சிடுச்சு, 25,000னா அப்படியே அந்த பக்கம் அப்படியே சைலன்ஸ். அது ஹலோ மா வேலை கிடச்சிடுச்சு, 25,000 இல்லை, நான் என்ன சொன்னேன் 15,000 கொடுக்குறாங்கன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவங்க வந்து அப்படியே அப்பா சரி பரவாயில்லப்பா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு அப்படி இப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இல்லைம்மா 25,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சைலன்ஸ். And she started crying on the phone. And then then I realized that now I have some more financial freedom in my life. Like 25,000 நான் சம்பாதிக்கிறேன். அம்மா வந்து அப்போ ஒரு 15 or 16 வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர், அவ்வளோ தான் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. now I could start contributing to house rent and அது. ஸோ அந்த சரோஜ் ஆட்ஸ் வந்து it was a very big pivotal moment in my life because now I was working in an industry that I liked. எனக்கு வந்து நான் சினிமா, ஐ மீன் அந்த டிவி பேக்ரவுண்டும் இருந்தது, டிசைனிங் பேக்ரவுண்டும் இப்போ வந்துருச்சு. சரோஜ் ஆட்ஸில் எல்லாமே பண்ணுவாங்க, பிரிண்ட் டிசைனும் பண்ணாங்க, டிவி கமர்ஷியலும் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸில் நான் போய் உட்காந்துட்டேன். டீசென்ட் சேலரி அண்ட் ஐ லவ். நாங்கள் 4 years ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஏஜென்சியில். கடைசி இயர் மட்டும் நான் ஹைதராபாத்துக்கு போனோம், ஒரு டிஜிட்டல் சைடு ஆரம்பித்தோம். அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கச்சாமச்சானே, பட் ஐ என்ஜாய்ட் மை ஸ்டே தேர். அந்த 4 years 2010 நான் வந்து சரோஜ் ஆட்ஸ் சேர்ந்தேன், 2014 விட்டேன். அந்த 4 years வந்து ஐ வாஸ் ஏர்னிங் பிரிட்டி வெல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, ஐ குட் ஸ்டார்ட் பையிங் திங்ஸ் தட் ஐ லைக். ஸோ அதெல்லாம் வந்து வரும்போது ஐ வாஸ் கெட்டிங் மோர் கான்ஃபிடென்ட், லைக்கிங் அண்ட் என்ஜாயிங் மை லைஃப். So Saroj Artsல வந்து then I was working there for 4 years. Like I said, I don't want to go too much in detail, but towards the end வந்து அங்கே ஒரு Saroj Artsல என்னோட காலேஜ் ஜூனியர் ஒரு பொண்ணு, மரியான்னு ஒரு பொண்ணு வந்து, அஃப்கோர்ஸ் நான் முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் சேர்ந்தா. அவள் வந்து அங்கே கொஞ்சம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு she left
சரோஜா. பட் நாங்கள் ஃபோனில் வந்து கான்டாக்டில் இருப்போம். ஒரு நாள் அவள் பேசும்போது நான் கேட்டேன், சும்மா மச்சி எப்படி இருக்கா அதெல்லாம் கேட்கும்போது அவள் சொன்னால் நல்லா இருக்கேன், இப்போ நான் வந்து 50,000 சம்பாதிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. 50,000 ரூபா வச்சு என்ன பண்ணுவாங்க, எப்படி செலவு பண்ணுவீங்க அவ்வளோ? அப்படியே I was like shocked. 50,000. ஸோ வந்து சொன்ன உடனே in my mind I was like, நான் அப்போ வந்து 30,000 என்னோட சேலரி. ஸோ 25,000 30,000 ஆக்கிட்டாங்க. நம்ம எப்போ வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறோம். அந்த 2014 எண்டிங் டைமில் நான் வந்து ஐ வாஸ் ரொம்ப ஒரு ஹெவி கில்ட் ஃபீலிங் ஓட ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் இன்டர்வியூஸ். அப்போ வந்து சிஸ்பிஸ் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, இட்ஸ் லைக் அ ப்ராப்பர் கார்பரேட் கம்பெனி. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஐ டிட் வெல். தி ஆஸ்க் ஃபார் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். ஐ செட் ஐ டோன்ட், நீங்கள் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறீங்க தெரில, மாதம் என் கையில் வந்து 50,000 வரணும், தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். அவங்க இம்மீடியட்டாக ஓகே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க வந்து 1 lakh வரைக்கும் தே வேர் ஓப்பன் டு நெகோசியேஷன். சரோஜ் வந்து அப்படியே லைக் ஐ லிட்டரலோ பிரேக்கப் ஆகிற மாதிரி அப்படியே அழுது ஐ லெஃப்ட் சரோஜ். ஐ ஜாயின்ட் சிஸ்பிஸ் டெக்னாலஜிஸ். பட் அதை நான் ஒழுங்காக, ஸோ தட் வாஸ் அனதர் லேர்னிங். ஐ டிட் நாட் லீவ் ப்ராப்பர்லி. ஒழுங்காக ஒரு குட் பை சொல்லாமல், உண்மையாக ரீசன் சொல்லாமல், பிகாஸ் ஐ வாஸ் ஸோ க்ளோஸ் டு ஹிம். அவர்கிட்ட கொஞ்சம் கதைலாம் சொல்லிட்டு தான் நான் வெளியில் வந்தேன், இமீடியட்டாக வெளில வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் our relationship kind of just broke after that. அது I will probably some other day I will talk about it. But I came out, I joined Sysbis Technology. It's a proper tech company. ஒரு டெக் கம்பெனியில் எப்படி ஒரு டிசைன் ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணாங்க, அதுக்கு டிசைனிங் வந்து as fate would have it, I joined. பெருசாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரல, பட் அவங்க சம்பளம் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்பராக ஆட்டோமேட்டிக்காக பேரோலில் போய் உட்காந்துடும், அதில் இதாகிடும், பே ஸ்லிப். அப்போ தான் அந்த கான்செப்ட்லாம் எனக்கு புரியுது. ஒரு வருஷம் நான் வந்து லிட்டராக வேலை இல்லாமல் சும்மா தான் உட்காந்தேன். போவேன், யூடியூப் போடுவேன், ஃபுல் டே யூடியூப் வீடியோ பார்ப்பேன். நானே வந்து எதனா இமெயில் வந்தால் கொடுங்க நான் டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி நான் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லிட்டரலாக 1 year I was just like sitting around not doing productive work. So அந்த டைமில் வந்து then I started again interviewing because I wanted to like get out and actually do some work. So again like so many, like I wasted so much of time. அதான் நான் வந்து பாட்டம் லைன் அதில் முடிச்சுட்டு then I what did I do? ஆமாம், அப்போது 2 கம்பெனி இன்டர்வியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பென்சரான் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, அதுவும் US பேஸ்ட் கம்பெனி. இன்டர்வியூ பண்ணால் ஐ ரியலி லைக், அவர் ஒரு அமெரிக்கன் டர்க்கிஷ் பர்சன் அவர். So now I'm getting introduced to like foreign clients and அங்கே இன்டர்வியூ பண்ணால் அங்கே 75,000 rupees வந்து என் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. At the same time I was interviewing another place. அந்த இடம் பேர் வந்து காம்ப் இந்தியான்னு ஒரு தெலுங்கு ஆளு based in the US. இங்கே சென்னையிலையும் திருப்பதியிலையும் வந்து பிரான்ச்சஸ் வச்சிருந்தாரு. ஸோ நான் அவர்கிட்ட இந்த ஆஃபர் லெட்டர் போய் காமிச்சேன். அங்கேயும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன், ப்ராசஸ் போயிட்டு நான் சொன்னேன், see this is what I'm being offered, what is the best that you can do that I will take your offer. இப்போலாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணியிருக்கேன் நான் அந்த டைமில். பட் அகேன் see that was a very very wrong motivator because I was not ready. ஸோ ஒவ்வொரு சேலரி பேண்ட்லையும் there is an expectation of expertise and skill. I was only looking at the salary band, but I was not looking at if I am skilled or if I have the experience. Interviewல ரொம்ப நல்லா பேசி I was able to convince people, but when I went and sat at the job, that's where I was kind of falling short. He said, okay, I'll give you 1 lakh. 1 lakh கேட்டோன்னே I was like made it. வாழ்க்கையில் வந்து சாதிச்சிட்டோம். 1 lakh சம்பளம் மாசத்துக்கு 1 lakhனா it was like blown. But it was very wrong move. ஏன்னா அந்த கம்பெனியோட expectations and my expectations did not match. What were the expertise that they were looking for versus what I had did not match. And later I came to know அவங்க இன்னொரு லேடி இருந்தாங்க. She was one of the directors who interviewed me and amazing person. It was very close to me. In fact, when I quit that company, she mailed me and then said, don't worry. And apparently, they went over budget to hire me. So, அவங்க ஒரு budget வச்சிருந்தாங்க creative headக்கு. அதை தாண்டி என்ன ஹையர் பண்ணாங்க because I don't know, maybe I spoke well at the interview. So, அங்கே 6 months இருந்தேன். That was not a good experience. I was not learning anything. It was a bad experience. And the office environment, it wasn't good. Physical ambience, it wasn't very good. அங்கே ஒரு டாய்லெட்டில் வந்து கண்டினியூஸாக பேட் ஸ்மெல் வரும். ஸோ நானும் என் டீமும் வந்து அப்படியே கர்ச்சிஃப் கட்டி தான் உட்காந்து. It was நிறைய issues அங்கே இருந்தது. தென் ஒன் ஃபைன் டே ஐ ஹேட் அ ஷோ டவுன் வித் அந்த சிஇஓ. அவர்கிட்ட வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி டீடைல்ஸ், பட் ஐ செட் blah 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 this I don't think that I'm a good fit. I'm going to I don't think I can work here anymore. So I immediately cut off and I stopped. அவங்க mail போட்டாங்க, you have signed this, you have to give notice period. I said screw it. Then I went back to in the freelance mode. அந்த காம்ப் இந்தியா சேர்ற டைம்ல வந்து அமேசான், அப்போ தான் அமேசான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 2014-15 டைமில். ஸோ அப்போ வந்து நான் போட்டிருந்தேன். அப்போ ஒரு அந்த ஹைரிங் மேனேஜர் ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்டர்வியூ இருக்குது, would you like to come for an interview னு கேட்டார்.
ஐ வாஸ் லைக் அப்போ தான் வந்து இங்கே காம்ப் இண்டியா சேர்ந்தேன். அண்ட் ஐ வாஸ் லைக் இப்போ தான் சேர்ந்துருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஐம் நாட் லுக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ லெஃப்ட் இட். தென் அகேன் வென் ஐ கோஇன்சிடென்ஸ், காட்ஸ் பிளெஸிங், காட்ஸ் பிளான், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், இந்த காம்ப் இண்டியா விட்டுட்டு நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் வந்து திருப்பியும் அவர் பேர் விக்ரம், and he's amazing person. I'm still in touch with him. I'm talking about 2015 when all this was happening. So he again called me and he said, are you still interested, you're looking? I said, I'm happy to come and interview. So for the first time in my life, I'm going to work for a MNC. Work kodum kediyadu, I'm going to interview for a MNC. Interview la schedule பண்றாங்க, ப்ராப்பரா ஒரு HR ல இருந்து கூப்பிட்டு ப்ராப்பராக ஒரு ப்ராசஸ்ஸு, இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஆச்சா. ஐ ஸ்டார்டட் கொஞ்சம் இது ஐ வாஸ் லைக், அபிஷேக் அகேன் ஆர் யூ பைட்டிங் ஆஃப் மோர் தென் யூ கேன் சூ, இஸ் திஸ் சம்திங் தட் யூ கேன் டூ? ஸ்பார்க்லிங் வாட்டர் தான். உடனே வந்து அமெரிக்காவில் இருக்கான், பியர் குச்சினே வந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க, ஸ்பார்க்லிங் வாட்டர் இது. பை த டைம் ஐ ஃபினிஷ் ஐ வாஸ் லைக், டே எப்படியாவது வேலை கொடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எப்படியாவது வேலை கொடுத்துட்டோன்னா அந்த ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. 6 months I was only pretending that I am very good at what I do. Extreme imposter syndrome. I felt that I am fooling everybody and I am fooling myself. வேலை இல்லாமல் நான் வந்து ரோட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒர்க் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு